அன்புக்குரியவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வை தவிர்த்து பெரியவன் யாரும் இல்லை. எனவேதான் அல்லாஹ்வை அக்பர் என்று சொல்கிறோம். அவனே பெரியவன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ 5 வேளை தொழக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் ஒரு நாளைக்கு சற்றேறக்குறைய 162 தடவை ஃபரது தொழுகையில் மட்டும் அல்லாஹ்வை நீ பெரியவன் அல்லாஹ், உனக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்று நமக்கு அதன் பொருள் தெரிந்தோ அல்லது அதை உணர்ந்தோ உணராமலோ சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தக்பீர் கட்டுகிற பொழுது அல்லாஹு அக்பர், குனியும் பொழுது அல்லாஹு அக்பர், சஜிதா செய்யும் பொழுது அல்லாஹு அக்பர், பாங்கு சப்தம் சொல்லுகிற பொழுது அல்லாஹு அக்பர், மதுருக்கு சொல்லுகிற பொழுது அல்லாஹு அக்பர். இப்படியே நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். ஃபரது தொழுகையிலும் 5 காலம் சொல்லக்கூடிய பாங்கில் மட்டும் சுமார் 162 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறோம். இது தவிர்த்து நாம் தொழக்கூடிய சுன்னத்துகள், நஃபில்கள், வாஜிபாத்துகள், முஸ்தஹப்பாத்துகள், நாம் செய்யக்கூடிய திக்ருகள், இதன் ஊடாக நாம் சொல்லக்கூடிய தக்பீர்களை நாம் சேர்த்து பார்த்தால் அது போய்கொண்டே இருக்கும் எண்ணிக்கை, இல்லையா? இப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே உன்னை தவிர்த்து உலகத்தில் பெரியவர் என்று யாரும் இல்லை. எனவேதான் அல்லாஹ்விற்கு முன்னால் செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அனைத்திலும் நம் அடிமைத்துவத்தை காட்டுகிறோம். நான் உனக்கு அடிமை என்பதை காட்டுகிறோம். கை கட்டி அல்லாஹ்விடத்தில் தலை குனிந்ததானே நிற்கிறோம். யாருக்கு முன்னால்? படைத்தவனாகி உனக்கு முன்னால் நிற்கிறேன். எனக்கு எந்த பெருமையும் இல்லை. நான் யாருக்கு முன்னாலேயும் கை கட்டி நின்றவன் கிடையாது, தலை குனிந்தவன் கிடையாது. ஆனால் உனக்கு முன்னால் நிற்பேன். காரணம், நீ என்னை படைத்தவன். உனக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை. உன்னை கவனித்து நான் எதுவுமே இல்லை, பூஜ்யம் என்பதை காட்டக்கூடிய இடம்தான் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இடம். தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், ஜகாத் கொடுக்கிற இடங்களாகட்டும், ஹஜ்ஜி செய்யக்கூடிய இடமாகட்டும், இது அனைத்திலும் உபூதியத் என்று சொல்லப்படக்கூடிய அடிமைத்தனத்தை மனிதன் வெளிப்படுத்துவதை அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். எனவேதான் இறுதி தூதர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு. தய்யிப் என்று ஒரு பெயர் உண்டு, தாஹிர் என்று ஒரு பெயர் உண்டு, ஹபீப் என்று ஒரு பெயர் உண்டு, ரவுஃப் என்று ஒரு பெயர் உண்டு. இதுவெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு பெயர்கள். இத்தனை பெயர்களை நபிகள் தாங்கி இருந்தாலும் தனக்கு பிடித்தமான பெயர் என்று நபியிடத்திலே கேட்டால் சொல்வார்கள், நான் அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை, அவ்வளவுதான். இதுதான் எனக்கு பிடிக்கும். என் ரப்புக்கு பிடித்த பெயர் இதுதான். இதுவே எனக்கும் பிடித்தமான பெயர். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே லேசில் யாருக்கும் நம்ம தலையை சாக்கிறது இல்லை. தலை குனியக்கூடிய சூழல் ஏற்படுமையானால் அதை நாம் அவமான சின்னமாக கருதுகிறோம். என்னை 4 பேத்துக்கு முன்னாடி தலையை குனிய வைக்கிறாதப்பா அப்படின்னு சொல்கிறோம், இல்லையா? பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது சமுதாயத்தினுடைய ஒரு சில கட்டங்களிலே தலைகுனிவு ஏற்பட்டு விடுமோ என்று நாம் அஞ்சுகிறோம், இல்லையா? ஆனால் அந்த உயர்ந்த தலையை கொண்டு போய் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் வைக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய உறுப்புகளில் ஆக உயர்ந்ததாக கருதக்கூடிய தலையை ரப்புக்கு முன்னால் கீழே வை என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது நெருக்கமாக இருக்கிறான், எந்த நிலையிலே, எந்த நேரத்திலே அல்லாஹ்வோடு அடியான் நெருங்கி இருக்கிறான் தெரியுமா? அவன் சஜிதா செய்து கொண்டு இருக்கிற பொழுது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஜிதா செய்யக்கூடிய நேரத்திலே மனிதன் மொத்தத்தையும் கொண்டு அல்லாஹ்விடத்தில் வைத்து விட்டான். எதுவும் இல்லை, வச்சுட்டு அவன் தலைக்கு, உனக்கு முன்னால் என் தலையவே சாய்த்து விட்டேன், தலையை கொண்டு பூமியில் வைத்து விட்டேன், நான் ஒன்றுமில்லை என்று காட்டக்கூடிய இடம் அது. அடிமைத்தனத்தின் உச்சகட்டம் அது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம், அல்லாஹோடு அவன் நெருங்கி இருக்கிற இடம் என்றார்கள். அப்போ எல்லா நேரத்திலும் சூழலிலும் மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை கொண்டோ, செல்வத்தை கொண்டோ, பொருளாதார பலத்தை கொண்டோ, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை கொண்டோ பெருமைப்படக்கூடிய சூழல் ஏற்படுமையானால் அதுதான் அவனுடைய அழிவின் துவக்கம் என்பதை பல்வேறு வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் பணம் வந்துவிட்டால் வானத்துக்கும் பூமிக்கும் அல்லவா மனிதன் குதிக்கிறான். கொஞ்சம் அவனுடைய சொல்லை 10 பேர் 100 பேர் கேட்க துவங்கிவிட்டால் தான் ஆகாயத்தில் பறப்பதை போன்றல்லவா மனிதன் நினைக்கிறான். ஒரு சின்ன பதவி கொடுக்கப்பட்டு விட்டால் அவன் பேசும் பேச்சுக்கு அளவே இல்லாமல் அல்லவா போய்விடுகிறது. பார்க்கிறோமா இல்லையா? ஆனால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சரி, சஹாபா பெருமக்களும் சரி, இதற்கு நேர் எதிர்மறையான விஷயத்தை மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் கையெடுக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள். ஆமாம், பெருமைக்கு நேர் எதிர்மறையான ஒன்று பணிவு. வாழ்க்கையிலே பணிவு வேண்டும். பணிவு எந்த மனிதனின் வாழ்க்கையிலே அதிகம் இருக்கிறதோ அவன் வாழ்வின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து உச்சத்திற்கு செல்வான். நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒன்றுமில்லை, ஒருவருக்கு 10 கிலோ பொறுமானம் உள்ள கனமுள்ள ஒரு பொருளை தூக்கி கையில் கொடுக்கிறோம், தூக்கி கொண்டு போவார். அதே ஒரு 30 கிலோ கனமுள்ள ஒன்றை கொடுக்கிறோம் கையிலே, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்குவார். ஒரு 50 கிலோ அல்லது 60 கிலோ கனமுள்ள ஒன்றை தூக்கி கொண்டு வா என்று சொல்லும் பொழுது எப்படியோ குனிஞ்சு நிமிந்து கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்துடுவார் இல்லையா? என்ன அர்த்தம் தெரியுமா? கனம் ஏற ஏற தானாக பணிவு என்பது மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கனம் என்பதை நீங்கள் எந்த அளவுகோலை வைத்தும் நீங்கள் அளந்து கொள்ளலாம். பொருளாதார கனமாக இருக்கட்டும், கல்வியின் உயர்ந்த நிலையாக இருக்கட்டும், அல்லது பதவி பட்டங்களின் உயர்நிலையாக இருக்கட்டும், எவ்வளவு கணங்கள் கூடிக்கொண்டே போனாலும் அவ்வளவு பணிவும் மனிதனிடத்திலே தானாக வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உள்ளபடியே சிறந்த வளர்ச்சிக்கு அடையாளம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. சஹாபாக்கள் அதிகமான ஹதீஸை அறிவித்தவர்கள் அவர்கள்தான். முஹத்திஸு, சஹாபாக்களிலே முஹத்திஸ் என்ற பெயர் எடுத்தவர்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சஹாபாக்களிலே அதிக ஹதீஸை அறிவிப்பு செய்தவர் நான் தான் என்று அதை ரொம்ப பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்வார்கள். எனக்கு கிடைத்த பாக்கியம் என்பார்கள். ரசூலுல்லாஹ்வோட அதிக நாட்கள் பயணித்தவர்கள். நபிகள் நாயகத்தின் கடைசி காலத்தில் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபியோடு தோழமையை கொண்டார். ஆனால் இவருக்கு கிடைத்த பாக்கியத்தை போன்று சஹாபாக்களில் வேறு யாருக்கும் கிடைக்கப்பெறவில்லை. அதிக ஹதீதுகளை அறிவிப்பு செய்தவர்கள். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மரணத்தின் மடியில் இருக்கிறார்கள், சக்கராத்துல் மௌத்திலே இருக்கிறார்கள். அவரை பார்ப்பதற்கு பல்வேறு நபர்கள் வந்து போக ஆட்சியாளர்கள் சிலரும் வந்தார்களாம். வந்து பார்த்த பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. வந்த ஆட்சியாளர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் அழுகுறீங்க? உங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் நிறைவு செய்து கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, இன்ன என்ன விஷயமாக இருந்தாலும் நாங்கள் பொறுப்படுத்துக்கிறோம், நீங்கள் அழுகுறீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், போங்க நீங்கள், நான் என்ன உலகத்தை பற்றியே நினச்சி அழுதுட்டு இருக்கிறேன்? நான் போகக்கூடிய தூரம் ரொம்ப தூரமாக இருக்குது, ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய தயாரிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. என் பயணம் இருக்கிறதே, இதோ இன்றைய நாள் மாலை பொழுதில் என்னுடைய பயணம் துவங்கப்பட்டு விடும். என்னிடத்தில் இருக்கக்கூடிய சாதங்கள், கட்டுச்சாதங்களோ தயாரிப்புகளோ அதிகமாக இல்லையே, குறைவாக இருக்கிறது. என் பயணத்தின் துவக்கம் இன்று இருக்கலாம், அதன் எல்லை முடிவு சொர்க்கமா நரகமா என்று தெரியவில்லையே என்று நினைத்து அழுகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்பு லிகாஅக ஃபஅஹிப்ப லிகாஇ. இறைவா, உன்னை பார்க்க நான் விருப்பப்படுகிறேன், என்னை பார்க்க நீயும் விருப்பப்பட்டாக வேண்டும். உன்னை பார்க்க நான் ஆசைப்படுறேன், என்னையும் நீ பார்க்க ஆசைப்படு ரப்பே என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்படி சொல்லி முடிக்கிற பொழுது அவர்களின் ரூஹும் பிரிந்தது என்பதாக வரலாற்றில் எழுதுகிறார்கள். எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், நபியோடு அவ்வளவு தோழமை கொண்டவர்கள், நபியின் ஹதீதுகளை உலகத்திலே அறிவிப்பு செய்து கொடுப்பதிலே பேரானந்தம் அடைந்தவர்கள், நபியின் மூலமாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நேரடியாக துஆவை பெற்றவர்கள். அவ்வளவு இருந்தும் கூட கடைசி நேரம் வரை அவர்களுக்கு அதை கொண்டு தலைக்கணம் வரவில்லை. நான் யார் தெரியுமா? நபியோடு இருந்தவர், நபியின் ஹதீஸை அறிவிப்பு செய்தவர், நபியின் துஆவை பெற்றவர், நபியோடு சஃபரிலும் ஹலரிலும் ஊரிலும் வெளியூரிலும் நபியோடு தான் இரண்டர கலந்திருந்தேன் என்றெல்லாம் பேசல. கடைசி நேரம் வரை அந்த பணிவை வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ் என்னை மன்னிக்கணுமே, நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேனே, உன் மன்னிப்பு தானே இப்பொழுது எனக்கு தேவை. நான் செய்த இபாதத்துகள், நான் செய்த சேவைகள் அதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், அது பெரிதல்ல. இப்பொழுது உன்னுடைய அந்த கரிசனம் எனக்கு தேவை என்பதின் மீது பணிவோடு சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நிலையிலும் மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டியது பணிவு, வெளிப்படவே கூடாதது பெருமை. எனவேதான் இபாதத்திலும் கூட பெருமை வந்துவிடக்கூடாது. நல்ல வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர் செஞ்சு முடிச்சுட்டு நான் யார் தெரியுமா, 40 வருஷம் இமாம் ஜமாத்தை விடுறதே இல்லை சொன்னார்னா 40 வருஷம் செஞ்ச அமலும் வேஸ்ட். நான் யார் தெரியுமா, தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுகிறனாக்கும்,
நான் அவ்வளவு தான தர்மம் செய்பவனாக்கும் என்று சொல்லி காண்பித்து அதை வைத்து பெருமைப்பட்டு விட்டால் போச்சு, அவர் செய்த நன்மையை எல்லாம் மொத்தமாக இழந்து போய்விடுவார். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் குறைவாக அளந்துதான் கொடுத்திருக்கிறோம் ரிஸ்கை. அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள். ரிஸ்கை நாம் குறைவாக அளந்துதான் கொடுத்திருக்கிறோம். அவங்க கேட்குறாங்க என்கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு நிறைய கொடு, இன்னும் கொஞ்சம் ரிஸ்கை கொடுன்னு கேட்குறாங்க. ஆனால் நான் கொடுக்காம தடுத்து வச்சிருக்கேன். ஏன் தடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டா என்னையை மறந்துடுவாங்க. எல்லா நேரத்திலும் என்னை அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்க வேண்டும், நான் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்காக வேண்டிதான் அளந்து கொடுத்திருக்கிறேன். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹதீஸிலே, இன்ன மின் இபாதி மை யத்லுபு பாபம் மினல் இபாதா. சில அடியார்கள் இருக்கிறார்கள், என்னிடத்திலே அவர்கள் நல்லமல் செய்வதற்காக வேண்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. யா அல்லாஹ் நான் இந்த அமல் செய்யணும், எனக்கு வாய்ப்பு கொடு. யா அல்லாஹ் நான் நிறைய தான தர்மம் கொடுக்கணும். யா அல்லாஹ் நான் அதிகமாக நஃபில் தரணும். யா அல்லாஹ் நான் தஹஜ்ஜத்தை நிறைவேற்றணும். யா அல்லாஹ் நான் துஹா போன்ற தொழுகையில கவனம் எடுக்கணும் என்று அதிகமாக இபாதத் செய்வதற்காக வேண்டி தன்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஃபஅகுஃபுஹு அன்ஹு, நான் தான் அவங்கள செய்ய விடாம தடுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்களை இபாதத் செய்ய விடாம தடுக்கிறதே நான் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன இது? இபாதத் செய்வதை தானே அல்லாஹ் ஆசைப்படுவான். அடியார்கள் அல்லாஹ்வை வணங்குவதை தானே அல்லாஹ்விற்கு பிடிக்கும். ஏன் கேட்டு அவர்களுக்கு இபாதத் செய்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை? காரணத்தை அல்லாஹ்வே சொல்றான் பின்னாடி. லிகைலா யதுகுலுல் உஜுபு, அப்படி அந்த வாய்ப்பை அவர்களுக்கு நான் கொடுத்து விட்டால் அதன் காரணமாக அவர்களுக்கு உள்ளத்திலே பெருமை ஏற்பட்டு போய்விடும். அதன் காரணமாக அவர்கள் உள்ளத்திலே தற்பெருமை வந்துவிடும். நம்ம கேட்டோம், நமக்கு கிடைச்சிச்சு, அல்லாஹ்வால் நாம் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் போல் தெரியுது. நமக்கு தஹஜ்ஜத்லாம் தொழுகிற அல்லாஹ் வாய்ப்பு தந்திருக்கிறான், நமக்கு நிறைய கொடுக்க வாய்ப்பு தந்திருக்கிறான், நம்ம நிறைய நஃபிலான வணக்கங்களை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஈடுபாட்டை தந்திருக்கிறான் என்ற தற்பெருமை அவர்களின் உள்ளத்திலே தொற்றிக்கொள்ளும். எனவே நான் உங்களுக்கு கேட்டும் கொடுக்காமையே வச்சிருக்கேன்றான் அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத்திலும் கூட பெருமை வந்து விடக்கூடாது என்பதை அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தினுடைய வஃபாத்துக்கு பிறகு மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான ரவுதாவை தான் அவர்கள் கண்டார்கள். ரவுதாவுக்கு பக்கத்தில் இருந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பார்த்து கேட்டார்கள், மா யுபிகீக யா முஆத், முஆத் ஏன் இப்படி அழுகிறீங்க? நீண்ட காலங்களுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்தவர்கள் நீங்கள், இப்படி தேம்பி தேம்ப அழுக என்ன காரணம் என்று கேட்க, நபிகள் நாயகம் சொன்ன ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தைத்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹஃபீஃபம் மினல் இபாதத்தி, சில அடியார்கள் செய்யக்கூடிய சில வேலைகள், சின்ன சின்ன எண்ணங்கள், அது ஷிர்காக மாறிவிடும், இணை வைப்பாக மாறிவிடும். சின்ன சின்ன எண்ணங்கள் என்றால் என்ன என்றால், உள்ளத்திலே தோன்றக்கூடிய தற்பெருமை, ஒரு காரியத்தை செய்து முடித்துவிட்ட பிறகு அதனால் ஏற்படக்கூடிய பெருமை, அதை வைத்து பாராட்ட வேண்டும் சிலர், இதை வைத்து நான் ஆசைப்பட வேண்டும் என்று சிலர் இப்படி எண்ணுவது இருக்கிறதே, இது இணை வைப்பில் ஒரு பங்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் என் வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொன்னதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ நபர்களுக்கு சில நேரங்களிலே காசு பணத்தை வைத்து பெருமை வந்து விடுகிறது, சிலருக்கு கல்வி அறிவை வைத்து பெருமை வந்து விடுகிறது, சிலருக்கு தாங்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்தை வைத்து, தாங்கள் வகிக்கக்கூடிய பதவியை வைத்து பெருமை வந்து விடுகிறது. ஆனால் இந்த மூன்றுமே நிலையானது கிடையாது என்பதை திருக்குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறும் நமக்கு சொல்லித் தருகிறது. ஹதீஸ்களிலே ஒரு செய்தி வரும், தஃப்சீரிலே குர்ஆனினுடைய விரிவுரைகளிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்திற்கு இப்படி விரிவுரை எழுதுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்தார், அவருக்கு பெயர் சாலபா. சிலர்கள் இதை நபித்தோழர்கள் என்றும் சொல்கிறார்கள், வேறு சிலர்கள் இப்படி கேட்டவர் அவர் ஒரு முனாஃபிக் என்றும் சொல்கிறார்கள். வந்தவர் சொன்னார், ஃபமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ லயின் ஆதானா மின் ஃபضலிஹி லனஸத்தகன்ன வ லனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் துவா செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும், கொடுத்தா நான் அல்லாஹ்வின் பாதையில் கொடுப்பேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலீலுன் துஅத்தி ஷுக்ரஹு கைரும் மின் கதீரின் லா துதீகுஹு.
அல்லாஹ் உங்கள்கிட்ட கொஞ்சத்தை கொடுத்துருக்குறான், அதை வச்சு திருப்தியாக வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடையாளா நீங்கள் இருக்கிறீங்க, இது போதுமானது, இதுதான் சிறப்பு. அதிகமாக அல்லாஹ்ட்டேருந்து வாங்கிட்டு நன்றி மறந்து வாழக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் சொன்னார், இல்லை எனக்கு வேணும், நான் வந்து கொடுப்பேன், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுப்பேன்னாரு. அல்லாஹ்வின் தூதர் துவா செய்தார்கள், அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வின் தூதர் செய்த துவாவின் பரக்கத் அவருக்கு பொருளாதாரத்திலே செழிப்பை தந்தான். பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டு தான் இருந்தார். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சார், லுஹருக்கும் அசருக்கும் மட்டும் ஜமாத்துக்கு வருவார், மற்ற வக்துகளுக்கெல்லாம் ஜமாத்துக்கு வர்றதில்லை, கொஞ்சம் லேட்டாக வந்து பின்னாடி தொழுதுட்டு போயிடுறது. கொஞ்ச நாள் ஆச்சு, 5 வக்துக்குமே ஜமாத்துக்கு வர்றதில்லை, லேட்டாக வந்து தொழுது போவார். கொஞ்ச காலம் ஆனது, அவர் மதீனாவின் உள்பகுதியிலிருந்து வெளிப்பகுதிக்கு போய்விட்டார், அவுட்டருக்கு போயிட்டார். போன பின்னாடி 5 வக்து தொழுகைக்குமே பள்ளிக்கு வர்றதில்லை, ஜும்மாவுக்கு மட்டும் வந்தார். கொஞ்ச நாள் ஆனது, ஜும்மாவுக்கும் வரவில்லை, மொத்தமாக போச்சு. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு வசனம் இறங்கியது, ஜக்காத்தை நீங்கள் வாங்குங்கள், மக்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பங்கை இறைப்பாதையிலே வாங்குங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் இறங்கியது. எல்லாத்தையும் ஜக்காத்தை வசூல் பண்ண ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க, இவர்கிட்டையும் அனுப்புனாங்க. இவர்கிட்ட போனவொன்னு அவர் கேட்டார், என்ன இது ஜக்காத்து புதுசாக இருக்குது, இது என்னமோ ஜிஸியா வரி மாதிரிலாம் இருக்குது, வரி போடுறீங்களா, நான் சம்பாதித்ததுக்கு எதுக்கு நான் வரி தர வேண்டும் என்பது போன்று கேட்க துணிந்தார். அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த செய்தி கிடைத்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு ஏற்பட்ட கை சேதம் அவரிடத்திலே அல்லாஹ் வாங்கக்கூடாது என்று இப்பொழுது எனக்கு சொல்லிவிட்டான். இந்த செய்தியை கேள்விப்பட்டு பதறி துடித்து வந்தார். ஐயோ, வஹி இறங்கிச்சு போல தெரியுது நம்ம விஷயமா என்று பதறி அடித்து வந்தார். யா ரசூலுல்லாஹ் எவ்வளவு வேணும் தர்றேன்னாரு. இப்போ ஏற்றுக்க முடியாத அல்லாஹ்வின் தடை உத்தரவு வந்து விட்டது. நபி இருக்கும் காலம் வரை அவரிடத்திலே வாங்கவில்லை. அதற்கடுத்து அபூபக்கர் நாயகத்தினுடைய காலம் வாங்கவில்லை. உமர் ரலியல்லாஹுடைய சற்றேறக்குறைய 10 ஆண்டு காலத்தினுடைய ஹிலாஃபத் வந்து கொடுப்பார், வாங்கவே மாட்டார்கள். உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் செய்யாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே வந்து கொடுத்தார், வாங்க முடியாது. அப்படியே அந்த காலத்திலே அவர் வஃபாத்தானார் என்ற செய்தியை தஃப்சீர்களிலே நாம் பார்க்க முடிகிறது. எதுக்கு சொல்கிறேன் என்றால், நாம் வளமையாக சொல்வதுண்டு, ஏன் ஆள் மாறிட்டாரு, ஆள் மாறல, கொஞ்சம் காசு வந்துடுச்சுல்ல, அந்த காசு அவளை மாற்றிடுச்சு, அவருடைய பொருளாதாரம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு தான் அவரை இப்படி பேச வைக்குது, சொல்கிறோமா இல்லையா? இப்படி மனித மனங்கள் பல நேரங்களிலே பெருமையின் வாசலுக்குள்ளே தள்ளி விடுகிறது காசு, பணம், பொருளாதாரம். ஆனால் அதை வைத்து ஒன்றுமில்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாடினால் ஒரு நிமிடத்திலே உன் கையில் இருப்பதை எடுத்து உன் பக்கத்தில் இருக்கவன் கையிலே கொடுத்து விடுவான். செல்வம் என்று தமிழிலே பெயர் வைத்திருக்கிறான். ஏன்? அது சென்று கொண்டே இருக்கும். இன்னைக்கு என்னிடத்தில் இருக்கும், நாளைக்கு உங்களிடத்திலே வரும், நாளைக்கு மறுநாள் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார இடத்துல இருக்கும். அதை வைத்து பெருமை கொள்வதற்கோ, அதை வைத்து ஆணவப்படுவதற்கோ, அதை வைத்து அகந்தை கொள்வதற்கோ எந்த காரணமும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே கல்வி ஞானம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி தங்களை பெரியவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். நம்ம சொன்னா எப்பொழுதுமே கரெக்டாக இருக்கும், நம்ம பேசுறது தான் சரி, ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலைப்பாட்டோடு நடக்கிறார்கள். அதுவும் நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் நிமிட பொழுதில் எத்தனையோ அறிஞர்களை அதல பாதாளத்திலே வாழ்க்கையின் அடிப்பகுதியிலே கொண்டு தள்ளி இருக்கிறார். ஏங்க, ரசூலுல்லாவுக்கு வஹி எழுதி கொடுத்தார் ஒருத்தர், அதை விட பெரிய பொறுப்பா வேணும்? குர்ஆன் இறங்க இறங்க வசனங்களை எழுதி தரக்கூடிய பொறுப்பிலே ஒருவர் இருந்தார். அவர் கிறிஸ்துவராக இருந்து மதம் மாறி இஸ்லாத்திற்கு வந்து அந்த பதவியை, பொறுப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவருக்கு நிலதடுமாறி போய் மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு, இஸ்லாத்துக்கு முர்த்தத்தாகி போயிட்டார், கிறிஸ்துவத்துக்கு போனவன். சும்மா மட்டும் இல்லாமல் அங்கே போய் இப்படி சொல்கிறது, இந்த முகம்மது ஒன்றும் சும்மா அவருக்கு வஹீலாம் வரல, நான் எழுதி கொடுப்பேன், அது அப்படியே அவர் பேசிக்குவார், நான் எழுதி கொடுக்கறது அப்படியே அவர் பேசிக்குவார் என்று பேசி கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த காதில் இந்த செய்தி விழுந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆணவத்தின் உச்சம், பெருமையின் தலைக்கணத்தின் உச்சநிலை, அல்லாஹ் இவருடைய கடைசி நிலையை என்னவாக்கப் போகிறானோ தெரியவில்லை என்று சொல்லி முடிப்பார்கள். ஹதீஸில் வருது, கொஞ்ச நாளிலேயே அவர் மரணித்து விட்டார். மரணித்தால் என்ன செய்வார்கள்? போய் நல்லடக்கம் செய்வார்கள். நல்லடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள். மறுநாள் காலையில் பார்த்தால் பூமிக்கு கீழே அடக்கப்பட்ட அவருடைய பாடி வெளியே வந்து கிடக்குது. பூமி உள்ள இருந்த பாடி வெளியே கிடக்குது. என்னடா இது என்று அவர் ஊர்க்காரங்களாம் பேசுனாங்களா, இது முகம்மதுடைய வேலையாக தான் இருக்கும், அவங்க ஆட்களுடைய வேலையாக தான் என்று இருக்கும் என்று நினைத்து மறுபடியும் அடக்கம் செய்தார்கள். மறுநாளும் அந்த உடல் வெளியே வந்து கிடந்தது. இப்போ என்ன செஞ்சாங்க, ஒரு 4 பேரை காவலுக்கு போட்டு யார் வராங்க இன்னைக்கு பார்க்கலாம்
கம்பு தடியெல்லாம் எடுத்து நின்னுங்கடா, யாராவது வந்தாங்கன்னா பார்த்துக்குங்க, அடிங்க என்று சொல்லி ஆள் அனுப்பினார்கள். பாதுகாப்பு போட்டார்கள். எதுக்கு? கபருக்கு. அன்னைக்கும் அவருடைய உடல் வெளியே தூக்கி எறியப்பட்டது. அப்பதான் அந்த மக்கள் புரிஞ்சாங்க, இது முகம்மதுனுடைய வேலையும் யாருடைய வேலையுமே இல்லை, இது இறையின் வேலை என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ இதைவிட கொடியவர்களினுடைய உடலை எல்லாம் இந்த பூமி தாங்கத்தான் செய்திருக்கிறது. அபூஜஹலுடைய உடம்ப பூமி தாங்கலையா? எத்தனையோ கொடிய நபர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்களே. அபூஜஹலுக்கு ஈக்குவலாக, ஃபிரௌனுக்கு ஈக்குவலாக, ஷத்தாதுக்கு ஈக்குவலாக எத்தனை பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களின் உடலை எல்லாம் இந்த பூமி தாங்கத்தான் செய்திருக்கிறது, இவரின் உடலை பூமி தாங்காது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். காரணம், அல்லாஹ்வின் இறைவசனத்தின் மீது கை வைத்து ஆணவப்படுத்தியது, அதை ஆணவத்தோடு பேசியதினாலே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமிக்கு கட்டளையிட்டு விட்டான், இவரின் உடம்பை நீ தாங்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். அன்புக்குரியவர்களே, தன்னிடத்திலே அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்பதனாலே அதை வைத்து பெருமை கொண்டால் இறுதி நிலை இதுபோன்று உண்டான நிலையும் கூட ஏற்பட்டு விடலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். சிலருடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? நம்மள்ட்ட இப்போ இருக்கிறத வச்சு என்னெல்லாம் செய்யணும் எல்லாம் செய்யலாம் என்ற நிலைப்பாடு உண்டு. சர்வசாதாரணமாக உலகத்திலேயே பார்க்கிறோம், நிலைகள் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். கால ஓட்டத்திலே கோலங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லையா? யார் ரத யாத்திரைக்கு காரணமாக இருந்தாரோ அவர் இந்த 2014 எலெக்ஷனில் தன்னை தான் பிஎம் வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்று நினைத்தார் எல்கே அத்வானி இல்லையா? ஆனால் தூக்கி ஓரம் கட்டுப்பட்டு விட்டார். ஆரம்ப கட்டத்தில் அவர் பேசிய பேச்சு என்ன? அந்த பேச்சின் விளைவாக நடந்த கலவரங்கள் என்ன? எத்தனை ரத்தங்கள் ஓட்டப்பட்டிருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் எப்படி ஓரம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும் இல்லையா? என்னுடைய சிஷ்யன் என்று சொன்னவர் அந்த சிஷ்யனாலே தூற்றப்பட்ட நிலையும் நாம் பார்க்கத்தான் செய்தோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிலைகள் எப்பொழுதும் ஒரு மாதிரியாக இருக்கும் என்ற எண்ணத்திலே ஆணவத்தின் உச்சத்திற்கு போய் அட்டுழியம் செய்தால் அல்லாஹ் அப்படியே புரட்டி போட்டு விடுவான், அப்படியே தலைகீழாக மாற்றி போட்டு விடுவான். வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு. வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் யமனினுடைய ஆட்சியாளர்களில் ஒருவருடைய மகன். அவர் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் நபியை பார்க்க வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றாங்க, ரொம்ப அன்போடு வரவேற்று யார் வந்தாலும் சரி, வெளியூரிலிருந்து தூதுவர்களாக அல்லது சமாதான பேச்சுவார்த்தைக்கு இன்ன பிற விஷயங்களுக்கு வரக்கூடியவர்களை அவர்களை அழைத்து அமர வைத்து உபசரித்து அனுப்பக்கூடிய பண்பு பெருமானாரின் பண்பு. அப்படி வரவழைத்தார்கள், உட்கார வைத்தார்கள், பேச வைத்தார்கள். திரும்பி அனுப்புகிற பொழுது அவருக்காக துவா செய்தார்கள். துவா செய்துவிட்டு முஆவியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை கூப்பிட்டு, இவரை நீங்கள் மதீனாவின் எல்லை வரை கொண்டு போய் விட்டுட்டு வழி அனுப்பிட்டு வரணும்னாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. இவர் வாயில் இப்னு ஹுஜர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. அவர் வாகனத்தில் ஒட்டகத்துக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வர்றாங்க. பாலைவனத்தின் சூடு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். முஆவியா கேட்டாங்க, உங்களுக்கு பின்னாடி நான் உட்கார்ந்துருக்கிறேனே, ரொம்ப சூடாக இருக்கு, நடக்க முடியல. வாயில் சொன்னார், எனக்கு பின்னாடி முழுக்குகளுக்கு பின்னால் உட்காருவதற்கு உங்களுக்கெல்லாம் தகுதி கிடையாது, நாங்கள் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொன்னார். சரி விட்டுருங்க. அவர் சொன்னார், இந்த முழுக்கு அந்த வாயில் சொன்னார், இந்த ஒட்டகத்தின் நிழல்லையே அப்படி நடந்து வா அப்படின்னார். அவர் சொன்னார், முஆவியா, ஒட்டகத்தின் நிழல் நடந்து வந்தாலும் பாலைவனத்தின் மண்ணு தானே, கால் அப்படி பொசுங்குது. நீங்கள் வாகனத்தில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு செருப்பு தேவையில்லை, அந்த செருப்பு எனக்கு கொடுத்தா நானாவது போட்டு வருவேன். வாயில் சொன்னார், நாங்கள்லாம் மன்னர் பரம்பரை, எங்கள் செருப்பை கூட போடுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெருசாக நினைக்கல. அப்படியே அவரை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் விட சொன்னாங்க. கொண்டு எல்லையில் போய் விட்டுட்டு சமாதானமாக அன்போடு திரும்பி வந்து விட்டார். நான் சொன்னேன் அல்லவா, ஒரு நிலையிலே இருக்கிறோம் என்பதனாலே அதை வைத்துக்கொண்டு வானுக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடாது. நிலையை அல்லாஹ் எப்படியும் மாற்றுவான், தலைகீழாக மாற்றுவான். அப்படி மாற்றப்படுகிற பொழுது நாம் எந்த அளவிற்கு கீழ்நிலையிலே போய்விடுவோம் என்பதையும் சிந்திக்க வேண்டும். அப்படியே அல்லாஹ் உல்டாவை மாற்றினான். மன்னர்களின் வரிசையிலே இருந்த வாயில் இப்னு ஹுஜர் சராசரி மனிதர்களின் பட்டியலுக்கு வந்தார். சராசரி மனிதராக இருந்த முஆவியா இப்பொழுது அரபுலக சாம்ராஜ்யத்திற்கே ஹலீஃபாவாக இருக்கிறார். இவரை சந்திக்க வேண்டி வாயில் இப்னு ஹுஜர் வந்தார். யாரு? என் செருப்பை கூட போறதுக்கு தகுதி இல்லை நீன்னு சொன்னாரு. அதே வாயில் இப்னு ஹுஜர் இப்பொழுது ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியாக மாறிவிட்டார், இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஹலீஃபாவை சந்திக்க வந்தார்.
வருகிற பொழுது அந்த அறைக்குள்ளே வருகிற பொழுது 2 பேர்த்துக்கும் உள்ளத்தின் ஓட்டம். என்ன ஓட்டம்? வர்றவர் யார் தெரியுமா? நம்மளை அவர் கூட உட்கார மட்டும் வைக்கல, அவர் செருப்பை கூட தந்து போட விடலையே அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறார். முஆவியா வர்றவர் நினைக்கிறாரு, மனுஷன் நான் அப்படியா நடந்துக்கிட்டேன், கொஞ்சம் செருப்பையாவது கொடுத்துருக்கலாமே, அந்த பாலைவன மண்ணிலே சூட்டை தணிப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்குமே என்று வாயில் நினைக்கிறார். என்ன ஆக போகுதோ தெரியவில்லையே என்று நினைத்துக் கொண்டே வந்தவரை ஹஜ்ரத் முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து தன்னுடைய பொன்னாடை எடுத்து போற்றி தான் விரித்த விரிப்பை எடுத்து கொடுத்து விரித்து வைத்து அவரை உட்கார வைத்து, நீங்கள் செய்ததை நினைத்தும் பார்க்கிறேன், அதே நேரத்தில் மறுபடியும் அதே நினைப்போடு அதே சிந்தனையோடு உங்களிடத்தில் நடந்து கொள்வதை நான் விரும்பவில்லை. காரணம், நபி எங்களை இப்படித்தான் பண்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு நாள் நபியை நீங்கள் பார்க்க வரும்பொழுது நபி இப்படித்தான் உங்களிடத்தில் நடந்து கொண்டார்கள், இப்படி எழுந்திருத்தார்கள், இப்படி வரவேற்றார்கள், இப்படி அணைத்தார்கள், இப்படி அமர வைத்தார்கள். அதை நபியிடத்திலிருந்து நான் பாடமாக எடுத்துக்கொள்கிறேன், அவருங்கள் தோழரே என்று ஹஜ்ரத் முஆவியா இப்னு அபீ சுஃபியான் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு சொன்னதாக வரலாற்றை பார்க்கிறோம். நான் எதற்கு சொல்லுகிறேன்? இருக்கிறது என்பதனாலே ஆடினோமேயானால் அல்லாஹ் அப்படியே ஆட்டம் காண முடியாத அளவிற்கு நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றி விடுவான். எனவே எது இருக்கிறது என்று எதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ, இது நம் சக்தியை தாண்டி அல்லாஹ் நம் கைகளிலே கொடுத்து வைத்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு, அது எதுவாகட்டும், அது பொருளாதாரமாகட்டும், கல்வியாகட்டும், அதிகாரமாகட்டும், பட்டங்கள் பதவிகளாகட்டும், அதை அல்லாஹ் கொடுத்த அமானிதமாக பார்த்து அதற்கு நன்றி செய்து அதை எந்த அளவுக்கு உரிய முறையிலே நிறைவேற்ற முடியுமோ, சரியாக அதை கொண்டு போய் மக்கள் மன்றத்திலே சேர்க்க முடியுமோ அதற்கு முயற்சிப்போமையானால் நிச்சயம் அதற்குரிய வழிகளை அல்லாஹ் காட்டி தருவான். 3 நபர்களை பற்றி மட்டும் உங்கள் கவனத்திலே பதிவு செய்கிறேன். அந்த மூவரும் சொன்னார்கள், நான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களை அப்படியே மொத்தமாக அடித்தான். ஒன்று, நான் என்று சொன்னவன் இப்லீஸ், அன கைரும் மின், நான் ஆதமை விட சிறப்பானவர் சொன்னான். இப்லீஸ் சொன்னான். அடுத்து ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களை எல்லாம் படைச்ச ரப்பு, என்னதான் நீங்க வழங்கணும், என்னை விட பெரியவன் யாரும் கிடையாது. இப்லீஸ் ஃபிரௌன் சொன்னான். காரூன் என்று சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த அதிகப்படியான செல்வங்கள் கொடுக்கப்பட்ட அந்த காரூன் சொன்னான், அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி செய்யப்பா, நீ அடுத்தவங்களுக்கு உனக்கு அல்லாஹ் தந்திருக்க மாதிரி நீ அடுத்தவனுக்கு கொடு, இதை வைத்து ஆகிரத்தை நீ சேகாரம் செய்து கொள் என்றெல்லாம் அவனிடத்திலே போதனை செய்யப்பட்ட பொழுது அவன் சொன்னான், இன்னமா ஊத்தித்துஹு அலா இல்மின் இந்தி, இதுவெல்லாம் யாரும் எனக்கு தரல, என் முயற்சி, என் திறமை, என்னுடைய ஆளுமை, என் சக்தி, இதனால் நான் உண்டாக்கினேன் என்றான். என்னுடையது என்றான், நான் என்றான். இந்த அகங்காரம் இந்த மூவரிடத்திலும் இருந்து வெளிப்பட்டதினாலே இந்த மூவரையுமே அல்லாஹ் உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு பாடமாக படிப்பினையாக ஆகிவிட்டான். யாரெல்லாம் இந்த நிலைப்பாட்டோடு தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார்களோ இவர்களின் நிலை அவர்களுக்கும் வரலாம் என்பதை இன்னைக்கும் பாடமாக வைத்திருக்கிறான். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் அவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை வாழச் செய்வானாக. பணிவை அடையாளமாக கொண்டு நம்மை வாழச் செய்வானாக. பெருமையின் துளியளவும் கூட நம் உள்ளங்களிலே ஏறிவிடாமல், நபிகள் சொன்னார்களே, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை ஏறிவிட்டதோ அவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள், சொர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்றார்கள் பெருமானார். அந்த நிலையை எல்லாம் அல்லாஹ் நம்மை காத்து ரட்சிப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்